ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வேறு ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய ஜானகியிடம் போயிட்டு நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அத்தா அந்த பிரியான்ற பொண்ணு வந்து கார்த்திகோட வந்து அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்கு நம்ம ஜானகி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணுமா, அந்த பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம இலக்கிய பார்த்தீங்கன்னா, அத்தா அது இல்லை, நான் சொல்கிறத கொஞ்சமாவது வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லுமா அப்படின்றாங்க. அந்த பிரியா பொண்ணை வந்து நம்ம வந்து கார்த்திக் வந்து கல்யாணம் வந்து பண்ண முடியாது. ஏன்னா வந்து கௌதம் வந்து அந்த பொண்ணை வந்து கார்த்திகோட வந்து கண்ணில் பாடுற மாதிரி வந்து லவ் பண்ற மாதிரி வந்து நடிக்க தான் வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியை வந்து திருத்தணும் அத்தை, அதுக்காக தான் வந்து கௌதம் வந்து இப்படி முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிரியாவை வந்து கல்யாணம் பண்ணிச்சுட்டா அஞ்சலியோட வாழ்க்கை வந்து நெருக்கடியாக வந்து இருக்கும். அதனால தான் வந்து கௌதமும் நான் இந்த மாதிரி முடிவு எடுத்துரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. நம்முடைய ஜானகிக்கு வந்து சீப்பாக இருக்குவாங்க. ஏண்டி நீ யாரடி என் மகனுக்கு வந்து பிளான் பண்ணி அவனுடைய கல்யாணத்தை வந்து தடுத்து நிறுத்துறது? எங்க அந்த கௌதம் அவன் வந்து என் வயிற்றுல போறதுன்னா அவன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பானா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சர மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. என்னுடைய மகனுக்கு அந்த பிரியா தான் வந்து நடிக்கிறதுக்கு வந்திருந்தாலும் என் மகனை வந்து தூக்கிட்டு போக சொல்லி அவனுக்கு வந்து பிடிச்சிருச்சுன்னா கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஏன்னா வந்து அந்த பொண்ணு எனக்கு வந்து பிடிச்சிருச்சு, அதனால வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா அந்த வீட்டில் வந்து வாழணும். அதற்காக வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் உங்களுக்கு வந்து மரியாதை சொல்றேன். இனிமே வந்து கார்த்தியோட லைஃப்ல வந்து தலையிடுற வேலை வச்சுக்கிட்டு இல்லைன்னா அவ்வளவுதான், தலையை வந்து சீவிடுவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சரியான மிரட்டல் உருட்டலா வந்து நம்ம ஜானகி வந்து சொல்றாங்க. எவ்வளோ தைரியம் தான் அந்த ஓடுகாலி அந்த அஞ்சலியை வந்து மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து கூட்டு வரணும்னு பார்ப்பீங்க. அவள் வந்து இந்த வீட்டுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கா, உனக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கா, கௌதமுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கா. இந்த வீட்டோட நம்பிக்கை ஒரு வாரிசு தான், அந்தோட இதுலேயே வந்து பொய் சொல்லி எல்லாரும் வந்து ஏமாத்திருக்கா. இதெல்லாம் வந்து மீறி நீங்கள் வந்து அவளை வந்து திருத்தணும், பருப்பை வேக வைக்கணும், ஊற வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பேசுறீங்களா? அவளை வந்து இந்த வீட்டுக்கு வந்து எப்பவுமே வந்து வரக்கூடாது. நான் வந்து பிக்ஸ் ஆகிட்டு இனிமே வந்து அந்த ஆஞ்சல் கிட்ட வந்து நீங்க வந்து டிவோர்ஸ் கார்த்திக் வந்து வாங்குறீங்க, கண்டிப்பா வந்து நான் போயிட்டு கார்த்திக் வந்து அந்த ஆஞ்சல் கிட்ட வந்து டிவோர்ஸை வந்து வாங்கி இந்த பிரியான்ற பொண்ணு புருஷன் நடிக்க கூப்பிட்டு வந்திருக்கல அதே பொண்ணு வீட்டில் போயிட்டு நான் வந்து பேசி நிச்சயம் பண்ணி கார்த்திக் வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா இல்லையா பாருங்க. அந்த கல்யாணத்தை வந்து பார்த்து இன்னைக்கு வாயை பொழக்கணும். இன்னைக்கு வந்து இனிமே வந்து என் லைஃப்லயும் கார்த்தியோட லைஃப்ல வந்து தலையிட்டீங்களா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானி வந்து பயங்கரமா வந்து சொல்றேங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியாவுக்கு கௌதம் பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போறாங்க அப்படின்றதாங்க வரப்போற எபிசோட்ல வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் வந்து கொண்டு போறாங்க. நம்மளுடைய கௌதம் இலக்கியா பண்றது சுத்த வந்து தப்புங்க. நம்முடைய கார்த்திக் வந்து நல்ல வாழ்க்கை வந்து அமைச்சு தரும். போய் அந்த அஞ்சலியை வந்து திரும்ப கார்த்தியோட லைஃப்ல வந்து கொண்டு வந்தா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிற மாதிரி. சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.